Hello, good morning to everyone. So this is Sham from Suryan Academy, and today I'm here to take over the class for the English languages. So in these classes, I will be teaching you how to learn this language in an easier way and how to pronounce the language in a proper way. So the easy learning for this English language. तो ये आज में ये मेरा क्लास में मैं आपको क्या पढ़ना चाहता हूँ कि अंग्रेजी को कैसे अच्छी तरह से प्रोनाउंस करेंगे और उनको कैसे हम लोग बात करेंगे, अंग्रेजी में कैसे बात करेंगे, यही टॉपिक मैं आज आपको लेना चाहता हूँ। तो so far we have completed the first class, but it was not actually the first class, just an intro. But this class is the proper intro and the part one of the learning languages. तो यही है असली पार्ट वन का क्लास है. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் ஒன், அதாவது உண்மையான பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம போன கிளாஸ்ல பார்த்தா அந்த இன்ட்ரோவையும் இதுல சேர்த்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறது மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் பிளான் ஹவ் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். So the easier way to speak more and more sentences. So in the previous class, you see the people has made the phone call and they appreciated that they are able to speak more sentences using that. So I'm just entering with the support of them for the second class. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்ப்போம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் அப்படின்ட்டு. So firstல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 sentences அன்னைக்கு நம்ம பேசணும். So on that day we spoke nearly 10 sentences on that day. But today we are going to speak more out of that, nearly 25 sentences. We can speak 25 sentences in English, also in Hindi, also in Tamil, and also in Malayalam. So first in this, I would like to give you a small key point for this language. So how can we pronounce easily in this language? How can we make our pronunciation stylish? So हमारा लैंग्वेज, हमारा ये अंग्रेज लैंग्वेज को कैसे स्टाइलिश प्रोनाउंस करते हैं उनके लिए एक टिप्स मैं देता हूँ. ரொம்ப ஒரு ஸ்டைலா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி ஸ்டைலா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கான ஒரு டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தரேன் பாருங்க. So in all the English words there you can see an alphabet that is R. அதாவது ஆர் அப்படிங்கிற ஒரு ஆல்பபெட்டை நீங்க மேக்ஸிமம் வேர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மதர், ஃபாதர், சிஸ்டர், பிரதர் அப்படின்னு பாருங்க. லாஸ்ட்ல ஆர் 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 அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் முடியும். ஸோ நம்ம ஒரு பேசேஜ் எடுத்து ரீட் பண்ணும்போது டேக்கிங் ஏ பேசேஜ் அண்ட் ரீடிங் we should not pronounce the letter R. So ये R ये लेटर को हम लोग प्रोनाउंस नहीं करना चाहिए. நாம அந்த R அப்படிங்கிற அந்த ஆல்பபெட்டை நாம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. ஸோ அப்படி இருந்துட்டோம்னா நம்ம அப்படி அதை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா the language seems to be little stylish. For example நான் சொல்றேன் பாருங்க. He is my brother, he is my sister, he is my father. பாத்தீங்களா அந்த ஆர் இல்லாம நான் சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேர், WHERE வேர், THERE தேர், தென் ARE ஆர். ஓகே, ஸோ இதை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறேன் பாருங்க. வேர், தேர் is a car is my place. பாருங்க, where there is a car. car CAR கார், அத நான் ரா அப்படிங்கறத சொல்லல பாருங்க. where அப்படி அந்த where அந்த ராவை நான் சொல்லல. there அந்த தே அந்த ரா அந்த சவுண்ட நான் சொல்லல பாருங்க. where there is a car that is my place. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்ல நான் ஆரை எங்கேயுமே சொல்லல, ஆனா அந்த சென்டென்ஸ்ல அந்த வேர்ட்ஸ்ல ஆர் வருது. ஓகே, அண்ட் இன்னொன்னு சொல்ற பாருங்க. ஹியர் HERE ஹியர், ஆர் ARE ஆர், சம் ஃப்ரூட்ஸ் FRUITS ஃப்ரூட்ஸ். இப்போ இது எல்லாத்துலயுமே ஆர் இருக்கு. இதை நான் எப்படி சொல்றேன் பாருங்க. ஹியர் ஆர் சம் ஃப்ரூட்ஸ், அவ்வளவுதான். ஃப்ரூட்ஸ், அதை நான் ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லல, ஹியர் அப்படி சொல்லல, ஆர் அப்படி சொல்லல. அது நம்ம ரீட் பண்ணும்போது பாத்தீங்களா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். நம்ம இந்த ஆர் எல்லாம் சொல்லி ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். अगर हम लोग ये आर को यूज करते हैं ना, so it seems to be little awkward, so देखने के लिए उतनी अच्छी नहीं होगा. So here are some fruits, so ये तो उतनी अच्छी नहीं है so listen करने के लिए. So அவ்வளவு நல்லா இல்ல அது கேக்குறதுக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் அதை வந்து so நம்ம அந்த ஆர் இல்லாம நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன் பாருங்க. Here are some fruits, here are some fruits. ஓகே, சோ இது வந்து நான் இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஸ்டைலிஷா ரீட் பண்றதுக்கான கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். இப்போ நாம स्पीकिंग पे போலாம். Now we can enter into the speaking और हम अभी स्पीक करने के लिए जाएंगे. मैं एक पिक्चर आपको दिखाता हूँ. ஒரு पिक्चर நான் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன்.
அந்த பிக்சர்ல நாம என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் என்னால பார்க்க முடியுது, क्या क्या मैं देख सकता हूं, what are the things I can see. First of all, we will look into that, and after that, how many numbers they are. वो कितने नंबर हैं, एक है या दो है या तीन है, ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா இல்ல மூணு இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். நீங்க ஹிந்தில பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இது மலையாளத்துல சொல்றோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10, only the 10 numbers we are going to learn today. And then in that picture, how many numbers each so things are, ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நம்பர்ஸ்ல இருக்கு, एक चीजों कितनी नंबर्स में है वो बोलेंगे. और उसके बाद वो क्या कलर है, what color that object is, அந்த பொருள் என்ன கலரா இருக்கு அப்படிங்கறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, और वो चीज मुझे पसंद है या नहीं है. So that thing is likable to me or not. So these are the steps we are going to follow to speak today by observing that picture. वो पिक्चर को देखने से हम लोग क्या देख सकते हैं और वो कितनी गिनती हैं और ये वो क्या कलर है और मुझे पसंद है क्या नहीं है. तो इतनी स्टेप्स में हम लोग आज अंग्रेजी में बात करने वाले हैं. So let us go and see that picture, what that picture is. Yes, so here is that picture. So now, see, first of all, we shall speak in English. After that, Hindi, and then Tamil, and then Malayalam. Okay, so here in this picture, I can see one house. I can see one house. I can see one tree. I can see 1 2 3 4 5. 5 flowers. I can see 5 flowers. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த R வரும்போது நம்ம R சொல்லக்கூடாது. मैं पहले बोला था कि हम लोग R को प्रोनाउंस नहीं करना चाहिए. So इसलिए flowers, मैं ये flowers ऐसे नहीं बोल रहा हूँ, flowers. And then I can see 2 birds. I'm not telling birds, birds. And I can see clouds and I can see sky. तो मैं ये घर को देख सकता हूँ, मैं फूलों को देख सकता हूँ, मैं एक पेड़ को देख सकता हूँ, मैं 2 कौवा को देख सकता हूँ, और मैं आसमान को देख सकता हूँ, और ये बादल को देख सकता हूँ, ये बादल. So clouds means in Hindi it is बादल, और sky means it is आसमान. In Hindi it is आसमान, और ये tree in Hindi it is पेड़, in English it is tree. Okay, இப்போ நான் தமிழ், now we shall enter into Tamil. நான் எனக்கு ஒரு வீடு பார்க்க முடியுது, அப்புறம் 5 பூக்கள் பார்க்க முடியுது, அப்புறம் ஒரு மரம் பார்க்க முடியுது, அப்புறம் 2 காக்கா பார்க்க முடியுது, அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேகங்கள் பார்க்க முடியுது, அதுக்கப்புறம் வானம் பார்க்க முடியுது. I think I completed all the 3 languages. So now I told you and explained you what are the things I can see. So I can see one house, I can see one tree, I can see 5 flowers, and I can see 3 clouds, and I can see 2 birds, and I can see the sky. And now the next step is how many numbers there are. How many numbers, वो कितने गिनतियों में है और वो क्या कलर है और मुझे ये पसंद है कि नहीं. तो இப்போ எனக்கு அந்த பொருள் பிடிக்குமா பிடிக்காதா, அது என்ன கலர்ல இருக்கு, அது எத்தனை நம்பர்ஸ்ல இருக்கு. சோ இவ்ளோ விஷயத்தையும் தான் நாம இன்னைக்கு இதுல சொல்ல போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. So I can see one house, it is brown in color. I can see one house, it is brown in color and I like it. मैं एक घर को देख सकता हूँ, वो तो एक ही है और वो ब्राउन कलर में है और मुझे वो पसंद है. I like it. Okay, I can see one house, it is brown in color and I like it. और वो ब्यूटीफुल है कि नहीं, whether it is beautiful or वो सुंदर है या नहीं, அது அழகா இருக்கா இல்லையா. So the house is beautiful. So the house is beautiful. And now let us come to the next one. I can see one tree, it is green in color. I like trees. So मुझे तो trees पसंद है, मुझे तो trees पसंद है. And then I can see flowers. I can see flowers. They are 5 in number.
I can see flowers. They are 5 in numbers. There are 5 flowers. Anyway, we can tell. I can see flowers. There are 5 flowers. They are yellow in color. They are yellow in color. And I like flowers. And the next one is I can see 2 birds. They are black in color, and I like birds. And the next is clouds. I can see 3 clouds. They are white in color, and I like clouds. And now see, I can see the sky. It is blue in color, and I don't like skies. मुझे तो आसमान पसंद नहीं है. So that I don't like skies. I don't like sky. So first I saw the house, then the trees, then flowers, then birds, and then finally I entered into the sky. So I have just spoken few sentences. Now it is in your hand to speak the sentences. You might be inside your home, आप लोग घर के अंदर हैं और आपके आसपास बहुत चीजों हैं. अगर आप लोग को वो चीजों के नाम इंग्लिश में मालूम है, if you know the things that around you, the vocabulary is in English, now you can try to speak. If you bring out your words so that you can speak easily. अगर आप अंदर के बातों को बाहर लाते हैं ना, तो ही आप अंग्रेजी को पढ़ सकते हैं. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையை உங்க வாயால வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களால அந்த இங்கிலீஷ்ங்கறத பேச முடியும். நீங்க கவனிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தீங்கன்னா உங்களால பேச முடியாது. நீங்க சும்மா உங்க மனசுக்குள்ளே நீங்க சொல்லி பாருங்க. என்னெல்லாம் உங்களால பார்க்க முடியுது, அது எத்தனை நம்பர்ஸ்ல இருக்கு, அதனுடைய கலர் என்ன, அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவ்வளவுதான். நீங்க ஒரு பொருளை பத்தி 5 சென்டென்ஸ் பேசிட்டீங்க, அப்ப 10 பொருளை பத்தி நீங்க எவ்வளவு சென்டென்ஸ் பேசலாம். இப்ப நான் இங்க பார்த்தது மாதிரி தான். I can see one house. It is brown in color. I like house. It is a beautiful house. I can see one tree. It is green in color. I like tree. It is a beautiful tree. அது ஒரு அழகான ஒரு மரம். I can see flowers. They are 5 in numbers. There are 5 flowers. It is yellow in color. I like flowers. It is a beautiful flower. Then I can see birds. There are 2 birds. How many birds are there? There are 2 birds. They are black in color, and I like birds. And now see here, I can see clouds. There are 3 clouds. I think there are 4 clouds. See here, behind the house there is a cloud. There are 4 clouds, and I like clouds. ये सभी तो मुझे पसंद है, लेकिन मुझे आसमान को नहीं पसंद है. आसमान, sky means आसमान. In Hindi, for the sky we tell it as आसमान. In Tamil it is vaanam. எனக்கு வானம் பிடிக்காது அப்படிங்கறத நான் சொல்றேன். I don't like. If I like, I like the sky. I don't like the sky. If I don't like the house, I don't like the house. I can see one house, it is brown in color. I don't like house. That's all. So far we have learned nearly to speak 5 sentences for one object. एक चीज के बारे में 5 सेंटेंस बात करने के लिए आज हम सीखे हैं. So ये part 1 intro, I mean that introduction of English, and then the next part is part number 2. The next part is part number 2 that I will be posting you as soon as possible. So in this picture, I think you might have spoken few sentences, and also don't hesitate to bring out the word. Just close your room. आपके कमरे को बंद करिए और आपके घर के अंदर क्या क्या देख सकते हैं वो एक ஸ்லோ வாய்ஸ் में बात करिए. கொஞ்சம் ஒரு சின்ன வாய்ஸ்ல நீங்க லைட்டா உங்க வாயால பேசி பாருங்க. கண்டிப்பா அந்த அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வெளியில வரும். வெளியில வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களால இங்கிலீஷ்ல சரளமா பேசலாம். And no doubt in that. So today I have made you to speak more than 10 sentences. ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நாம 5 sentences நாம கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா very fast we can learn English in an easier way. And also step by step I will teach you how to read fluently. எப்படி நம்ம fluent-ஆ ரீட் பண்றது மத்தவங்க பாக்கும்போது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ரீடிங்கா இருக்கும். And step by step we will also enter into to speak fluently without stopping, non-stop speaking of English. और मैं आपको एक बार और बोलता हूँ कि आपको कमरे को बंद कीजिए, क्या क्या चीजें हैं आपके अंदर के वर्ड्स को बाहर लाइए
और प्रैक्टिस कीजिए, और हर क्लास में मैं आपको टिप्स दूंगा कैसे इजी स्टाइलिश से प्रोनाउंस कर सकते हैं। ये सब टिप्स मैं आप लोगों को दूंगा, और ये तो पार्ट 1 है। और सो पार्ट 2 के लिए आप लोग हमारा चैनल को सब्सक्राइब कीजिए और देखिए। एंड आई थिंक आई शैल लीव द क्लास बाय दिस। एंड if you have any other thing, or if you feel it easy to learn, please mention that in your comments, and support us for this to go for the further parts, and I will frame it more easier so that you can speak very easily and very quickly the language English. Thank you and have a good day. This is Shyam from Suryan Academy.